ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ யாரும் பார்க்கலன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து எங்கள் சைவம் சாப்பிட்ற சாமிக்கு வந்து பூஜையை போட்டுட்டு எங்கள் சித்தப்பா வந்து திருநீர் வந்து இட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் பயங்கரமாக வேண்டி திருநீர் போடுவாங்க. இதை பாருங்க. அவனுக்கு வைக்கும்போது பூஜைலாம் போட்டு இப்போ எல்லாத்துக்கும் பூசாரி வந்து திருநீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாய்க்கிட்ட அந்த கட்டெல்லாம் ஆவராமல் திருநீர் பூசிக்கிட்டு இருக்காரு தம்பி. கடைசி தம்பி வெள்ளை சட்டை போட்டுக்கிறது வந்து கடைசி தம்பி, பிங்க் கலர் சட்டை போட்டுக்கிறது நடு தம்பி. அவர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து பொங்க வச்சு பூஜை போட்டிருக்கு. அடுத்து வந்து கோழி அறுத்து பூஜை போடுவாங்க. எங்க வீட்டோட கடைக்குட்டி போட்டோ எடுக்கிறாரு. எந்த டைம்ல இவர் தான் வந்து எங்களுக்கு உரம்பரன்றாங்க. ஆனா வந்ததுல இருந்து ஒன்னும் தூங்குறாரு இல்ல இப்படி வந்து உக்காந்துக்கிறாருங்க. ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லைங்க. இது வேற முத சம்பந்தம் வேற சொல்லிக்கிறாங்க. இவரால ஒரு பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு. இப்ப பொங்க வச்சு பூஜை முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து நான் காட்டின மாதிரி அந்த கிடா வெட்டுற கல்லுல வச்சு கோழி அறுப்பாங்க. அந்த கோழி எந்த கோழிங்கிறத இப்ப காட்டுற மாதிரி. இது வந்து எங்க குலதெய்வத்தோடைய புத்து கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து 5 தலை நாகத்தையே பார்த்ததா சிலர் சொல்றாங்க, சிலர் பார்க்கலன்றாங்க. ஒத்த தலை நாகம் இருக்கான்னு இல்லை, 5 தலை நாகம் இருக்கா இல்லையானே தெரியல. ஆனா பார்த்ததா கதைலாம் சொல்லுவாங்க. நம்பி நாங்களாம் அப்புறம் நம்புறோம். ஆனா உண்மையா பொய்யாங்கிறது அந்த சாமிக்கு தான் தெரியும். சரிங்களா? இங்க வந்து பாலும் முட்டையும் வச்சு கும்பிடுவாங்க. அதை குடிக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலி சுத்தியும் காடு, பாம்பு இங்க இருக்க தான் செய்யும். ஆனா அது வந்து சாமி பாம்புன்றாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி புதாரா இருந்தால் பாம்பு தானே இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வந்து புத்துசாமி. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில். இந்த சேவலை தான் இன்னும் கொஞ்ச நேரத்தோட அதோடைய உயிரை வந்து எங்களுக்காக தியாகம் பண்ண போகுது. நல்லா கோழி அறுத்து முடிச்சாச்சுங்க. இப்படி எங்களுக்காக இப்படி தான் உயிரை தியாகம் பண்ணிட்டு கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இது வந்து என்ன சாமிப்பா? மருதையா. கேட்டிங்களா மக்களே? இதுதான் எங்களுடைய குலதெய்வங்களுடைய முன்னோர்கள். இவங்க வந்து கவிச்சியோட தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இவங்க தான் இவங்களுக்கு தான் கோட்டரை எல்லாம் வச்சு படைப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி வாங்கின புது காரு. இந்த காரை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்காக பூஜை போட வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பூஜை போட்டாச்சு. போட்டு ஃபைனலாக வந்து காருக்கு வந்து பூஜையை போடுறாங்க. கோயிலில் நான் பண்ண வேண்டிய எல்லா பூஜையும் பண்ணியாச்சு. கோழி அறுத்தாச்சு, காவை கொடுத்தாச்சு. கோழியை பூசிக்கு சாமிக்கும் வச்சு படையல் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா காருக்கு வந்து மாலை கட்டி பூஜையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சதுங்க.
ஒரு வழியாக அந்த பூஜை எல்லாத்தையும் நாங்கள் சிறப்பாக முடித்தோம். எந்த விதமான சண்டை சச்சரவு மன வருத்தம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு மனக்குறை மட்டும்தான், என்னன்னா என்னுடைய நடுத்தம்பியோடைய மனைவி சூழ்நிலையினால வழிபாட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அது ஒன்று தான் வருத்தமே தவிர மற்றபடி எல்லாரும் இங்கே இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்து எங்களுடைய காருக்கு பூஜையை போட்டு முடிச்சிட்டோம். வேறு எந்த வருத்தமும் இல்லை. ரொம்ப அருமையாக போச்சுங்க. மேலும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் எங்களுக்கு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து தர மறந்துடாதீங்க. நீங்க வந்தாதான் அவன் வருவான். வந்து வயசு அதான் அப்படியா எப்படி எப்படி வந்துரு தாத்தா காடு படுத்து கூட்டம் இருக்கும். தாத்தா கூட்டுவல சாப்பிடலாம். பாத்து ஒரு சொல்ல போக மாட்டேன். இன்னொரு சொல்ல போக மாட்டேன். நாளை போலாம். அம்மா எழுந்திரிச்சுக்கிட்டாங்களா? மாடி ஆத்தாவை பார்க்க போறீங்களா? அம்மா சாமி ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லதுக்கா ஆசீர்வாதம் கொடுக்குதுல கீழே இருந்தால் அது கூட எடுத்து வச்சுக்கணும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குலதெய்வ வழிபாட்டுடைய இறுதியாக கோயிலுக்கு படைத்த கோழியை அறுத்து குழம்பு வச்சு எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்ப சுவையாக இருந்தது. வீட்டில் சமைக்கிறத விட சாமிக்கு படைச்ச அறுத்து சமைக்கிறதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குலதெய்வ வழிபாடு காருக்கு பூஜை போட்டது எல்லாமே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக அடைஞ்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் தட்ட மறந்துடாதீங்க.